ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன விஸ்பர் ஆஃப் சைலண்ட் பாடின்ற ஒரு சைனீஸ் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். குரலை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கோல்டு. ஸோ ஆல்ரெடி சுமாரா இருக்க நம்ம குரல் இந்த வீடியோல ரொம்ப சுமாரா இருக்க போகுது. அதுக்கு ஏன்டா வேணா வீடியோ போட்டுக்கிட்டு எப்பவும் போல லீவ் எடுத்துட்டு வேலையை பார்க்க வேண்டியதானு நீங்க கேட்கலாம். நாங்க பண்றது வீட்டில் அடுப்பெரியணுமே, அப்ப வேலை பார்த்தாங்கன்னு இல்லையா? ஆனதாகட்டும் போனது போகட்டும் பார்த்துக்கலான்னு வந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ படத்தோட கதைக்குள்ள போனா ஒரு கொலை நடக்குதுன்னு வைங்களேன், உடனே அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு யார் அந்த கொலையை பண்ணாங்கன்னு டபுக்குன்னு கண்டுபிடிச்சு கேஸை சால்வ் பண்றது ஒரு ரகம். இன்னொரு ரகம் பாத்தீங்கன்னா, கொலை நடக்கும், அதோட இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிக்கும். ஆனா 1 வருஷம் போகும், 2 வருஷம் போகும், 3 வருஷம் போகும், ஏன் 30 வருஷம் கூட போகும். ஆனா அந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாது. அவ்வளவுதான், அந்த கேஸ் கடல்ல போட்ட உப்பு மாதிரிதான். இனிமேல் அதை சால்வ் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் எல்லா கேசஸ்லயும் இல்ல, பட் ஏதோ ஒரு கேஸ்ல அப்ப நடந்த கொலைக்கான க்ளூ இப்ப சின்னதா ஒண்ணு கிடைக்கும். அதை வச்சு வருஷ கணக்கா கிடப்புல இருந்த கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ண வரலாறு எக்கச்சக்கம். அப்படி ஒரு கேஸ் தாங்க இந்த படத்திலே வரப்போகுது. சில வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ணப்பட்ட ஒரு பணத்துல இருந்து இப்ப ஒரு க்ளூ செம்ம டேலண்டான ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் கையில மாட்ட, அதை தோண்டி தொலைவி யார் அந்த கொலையை பண்ணாங்கன்றத இவர் எவ்வளவு மாசா கண்டுபிடிக்கிறாரு. அதுல வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாம் என்னன்றது தாங்க படத்தோட கதை. வாங்க ஃபாரன்சிக் டாக்டருக்கு முன்னால நம்ம ஃபாஸ்டா உள்ள போய் கில்லரை தேடுவோமா? படத்துக்குள்ள என்ட்ரி போறதுக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சீரீஸ்க்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல 2 சீரீஸை வெற்றிகரமாகவும் முடிச்சிட்டோம். 3வது சீரீஸ் தேடுதல் வேட்டையில இருக்கு, அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவோம். அந்த சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஆளை உரைய வைக்கிற அளவுக்கு கடுமையா அடிச்சிட்டு இருக்க பனி புயல். அதுக்கு நடுவுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் மாட்டி சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்காங்க. இனிமேல் வாழ வழியே இல்ல, டெத்து தான் இவங்க நினைக்கிறப்பதான் புயலுக்கு நடுவுல ஒரு வேன் நின்னுட்டு இருக்கிறத பொண்ணு நோட் பண்றா. கடவுள் கருணை காட்டிட்டான்டா, தப்பிச்சிட்டோண்டான்னு இந்த பொண்ணு நிம்மதியாகும் போதே இங்க சீனை கட் பண்ணி ஏற்கனவே இறந்து பொணமா இருக்க ஒரு பொண்ணை காட்ட அவ கொடுக்க போற வாய்ஸ் ஓவர்ல தாங்க நம்ம கதையவே பார்க்க போறோம். அவ சொல்றா, சாவு ஒரு மனுஷ வாழ்க்கையவே முடிச்சிடும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன கேட்டா நான் இல்லன்னு தாங்க சொல்லுவேன். பிராங்கா சொல்லணும்னா நான் செத்துட்டேன் தான், பட் செத்ததுக்கு அப்புறமும் என்னால என் உடம்ப உணர முடியுது. சொல்ல போனா உயிரோட இருந்ததை விட செத்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றேன். அப்படி நான் உயிரோட இருக்கும் போது என் வாழ்க்கையில நிறைய நடந்துச்சு. அதுல ஆரம்பிச்சு நான் எப்படி இப்ப புணமா இருக்கன்ற வரைக்கும் நடந்த கதையெல்லாம் சொல்றேன், கேக்குறீங்களா அப்படின்னு அவளே கேள்வியை கேட்டு அதுக்கு நம்ம ஆமான்னு பதில் சொன்னதா அவளே நினைச்சுக்கிட்டு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றா. கதை சொல்லிட்டு இருக்க பொண்ணோட பேரை நம்ம ஹீரோயின் வச்சுப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் ஹீரோயின் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ்ல படிப்பெல்லாம் முடிஞ்சு கிராஜுவேஷன் டே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்டேஜ்ல பேசிட்டு இருந்த பிரின்சிபல் இதே காலேஜ்ல படிச்சு இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபாரன்சிக் டாக்டரா இருக்க ஹீரோவை ஸ்டேஜுக்கு கூப்பிட, ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் உடம்பு முழுக்க பட்டாம்பூச்சி பறக்குதுங்க. ஏன்னா இவளுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ். இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப நாளா ஹீரோவை பார்த்து காதலிச்சு இவளுக்கு இருக்க திறமைக்கு இவன் நினைச்சிருந்தான்னா டாக்டர் டிபார்ட்மெண்ட்லயே சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா ஹீரோ கூடவே இருக்கணும்ன்றதுக்காக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணலான்னு ரெடியா இருக்கா. அந்த காதல் கதை ஒரு பக்கம் போதா, இன்னொரு பக்கம் ஸ்டேஜுக்கு வந்த ஹீரோவோ மெடிக்கல் காலேஜ்ன்றப்போ அங்க இறந்து போன மனித உடம்புகளை பதப்படுத்தி பாடம் சொல்லி கொடுக்கலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதுவும் அந்த பாடிஸ் எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, சில வருஷங்கள் வச்சிருந்து அதுக்கப்புறம் அந்த பாடிஸ்க்கான உரிய மரியாதையை கொடுத்து இவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல பசங்களோட படிப்புக்காக யூஸ் ஆன 3 பாடிஸை இப்ப புதைக்கிற டைமும் வந்து போச்சு. 3 பாடிஸையும் ஸ்டேஜ்ல வச்சு ஹீரோ தான் ஒரு பாடிக்கும் மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. அப்ப 2வதா ஒரு பாடி கிட்ட ஹீரோ போறப்பதான் தாறுமாறான ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இப்ப ஹீரோ பாத்துட்டு இருக்கவரு 6 வருஷத்துக்கு முன்னால செத்தவரு, ஹார்ட் அட்டாக்ல செத்தவரு, அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பாடியோட கையை பிடிச்சி ஹீரோ பார்த்தா சாகறதுக்கு முன்னால கையை யாரோ உடைச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த ஹார்ட் அட்டாக்னால நடந்த சாவா இருக்கும்? கொலைன்னு கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே கூட்ரா பஞ்சாயத்துன்ற மாதிரி கூப்பிடுங்கடா போலீஸ்ன்னு ஹீரோ ஆர்டர் போட, என்னது 6 வருஷத்துக்கு முன்னால ஹார்ட் அட்டாக்ல செத்ததா நினைச்ச ஒருத்தவரை கொன்னு இருக்காங்களா அப்படின்னு ஊர் முழுக்க இந்த மேட்ரு பத்திக்கிட்டு எரியுதுங்க. டிவில ஓடிட்டு இருக்க இந்த நியூஸை நல்லா சௌராஷ்டிரால சாணி பொறுக்கிற மாதிரி இருக்க ஒருத்தவனும் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒரு ஃபைனான்சியர், கையில கோல்டன் கலர் லைட்டர் ஒன்று வச்சுக்கிட்டு தம்ம பத்த வச்சுக்கிட்டு டிவில ஓடிட்டு இருக்க அதே நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணவன், நீங்க ஒரு கொலைகேஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதை பத்தின சுட இன்ஃபர்மேஷன் ஒன்று என்கிட்ட இருக்கு, கொடுக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கும் போது இவன் இருக்க ரூமோட ஜன்னல் கண்ணாடி உடையுது. அப்படியே அடுத்த சீன்லங்க ஃபைனான்சியரோட மண்டையில கோடாரியை இறக்கி கொன்னு போட்டு வச்சிருக்காங்க. கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் டாக்டரான ஹீரோ வரணும்ல, அவர் தானே பாடியை அனலைஸே பண்ணணும். ஹீரோ வராரு, கூடவே ஓட்டிக்கிட்டு ஹீரோயினும் வரா.
அவளுக்கு தான் ஹீரோ கூட சேரணும்ன்றது ஆசையாச்சு. அசிஸ்டண்டா சேர்ந்துட்டா. முதல்ல கொலை நடந்தது எந்த டைம்னு தெரியணும்னா அதுக்கு பாடியோட டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கணும். சோ ஹீரோயின்ட்ட கொஞ்சம் அந்த தெர்மாமீட்டர் எடாமா, பாடியோட டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சு டைம் ஆஃப் டெத் எடுப்போம் அப்படின்னு தெர்மாமீட்டரை கேட்டா, ஸ்கூல் பசங்க ஹோம்ஒர்க் நோட்டை வீட்லயே மறந்து வச்சுட்டேன்னு சொல்ற கதை மாதிரி, ஐயோ சாரிங்க அதை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வரலாங்கன்னு ஹீரோயின் குழஞ்சுக்கிட்டு நிக்க, நம்மால கைவசம் ஏகப்பட்ட வித்த வச்சிருப்பான் போல. தெர்மாமீட்டர் இல்லைனாலும் பாடியோட வைத்த கையாலே தொட்டு பார்த்து கையில ஃபீல் ஆகுற டெம்பரேச்சரை வச்சு, பாடி இந்த டெம்பரேச்சர்ல இருக்குன்னா கொலை நடந்து 3 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அக்யூரேட்டா போட்டு உடைக்கிறான். இதை முடிச்சுட்டு அழகு இருந்தா மட்டும் பத்தாதம்மா, அதுக்கேத்த அறிவும் இருக்கணும். அடுத்த தடவை ரோடு ரஃபா இருந்துச்சு, ராடு கீழே வந்துருச்சு, காத்து டஃபா இருந்துச்சு, கத்தி கீழே வந்துருச்சுன்னு கதை சொல்லிட்டு இருந்த நான் ரஃப் ஆயிடுவேன் இப்படின்னு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு இன்ஸ்பெக்டரோ, டேய் 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 ஏன்டா ஏன் என் செல்லத்தை போட்டு இந்த மிரட்டுற, புதுசா ஒருத்தி வாங்கிட்ட வந்து சேர்ந்துட்டான்னா நீ உன் இஷ்டத்துக்கு அவளை மிரட்டுவியா, போடாங்கிட்டு அப்படின்னு ஹீரோவை மறைச்சவன் ஹீரோயின்ட்ட போய் வழியிறான். பயபுள்ள ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கும் போல. ஆனா இவனை ஹீரோயின் கண்டுக்கிறதே இல்ல. பொண்ணை உசார் பண்ண நம்மளே முறைச்சிட்டான்ற கோவத்துல பொட்டுக்குன்னு ஹீரோ அவன் கண்ணத்துல அவன் விட்டாரு பாருங்க. அடடேய் என்னடா ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டரே அடிக்கிற, அந்த அளவு திமுற ஆயிடுச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறா. சீச்சி நான் எங்க உங்களை அடிக்க போறேன், கொசுங்க கொசு பாருங்க, அது சத்துக்கு உங்க கண்ணத்துல உட்காந்து எம்மா ரத்தம் குடிச்சிருக்குன்னு. கிரைம் சீன்ல எது கிடைச்சாலும் அது எவிடன்ஸ் தானே, இந்த கொசுவும் ஒரு எவிடன்ஸ் தான். பாய்ஸ் சார் கண்ணத்துல இருக்க கொசுவை தூக்கி பார்சல் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லி, ஹீரோயின் அப்புறம் ஒரு குண்டப்பா ஹீரோ கூடவே அசிஸ்டண்டா இருப்பான். 2 பேரும் இன்ஸ்பெக்டர் கண்ணத்துல இருக்க அந்த கொசுவையும், கொசு அடிச்சதுனால ரத்தம் வந்திருக்கும்ல அந்த ரத்தத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஃபினான்ஷியரோட பாடியை அட்டாப்சி பண்ணணும். பாடி எடுத்துட்டு வந்து மார்ச்சரியில வச்சு ரெடியா இருக்கப்போ படார்னு ஹீரோயின்ட்ட கத்தியை கொடுத்து, நீ தான் இந்த அட்டாப்சியை பண்ணணும்ட்டாரு. சார் இதெல்லாம் விளாட்டா சார், என்னால எப்படி சார் முடியும்னு ஹீரோயின் ஜர்க்கானா. நல்லா வட்டி காசு வாங்க வந்த வனஜா ஆண்டி மாதிரி வாய் மட்டும் கிழிய பேசுறல்ல, நீ என்கிட்ட சேர்ந்து 70 நாள் ஆகுது, இன்னமும் இதை பண்ணலனா இனிமேல் எப்போ பண்றது, நீ தான் பண்ணணும்னு ஹீரோயின்ட்ட கத்தியை கொடுத்ததும் அவளுக்கு நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி கையெல்லாம் நடுங்குது. அப்புறம் பொறுமையா ஹீரோவே அவ கையை பிடிச்ச, உடம்புல இங்கதான் கோடு போடணும், இப்படிதான் லைன் எடுத்துட்டு வரணும், இப்படிதான் அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததும் பிடிச்சவங்க சொல்லி கொடுத்தா ராக்கெட்டையே பாக்கெட்ல போடுற அளவுக்கு நமக்கு திறமை வந்துடும். ஹீரோயின் அதை கத்துக்க மாட்டாளா, பிடிச்ச ஹீரோ சொல்லி கொடுத்ததும் பக்காவா எல்லாத்தையும் பண்ணிட்டா. என்ன லாஸ்ட் மினிட்ல பாடியில தப்பான இடத்துல கத்தியால ஒரு கோடு போட்டுறா, நீ உருப்பட மாட்டடி, உன்னெல்லாம் தேத்தவே முடியாது, நீ அவ்வளவுதான் அப்படின்னு அதுல ஹீரோ கடுப்பாய் கிளம்புனதும், ஒருத்தவங்க செத்து பணமாயிட்டாங்கன்றதுக்காக அந்த பணத்தை எப்படி வேணும்னா நடத்தக்கூடாது, அதுக்கும் மரியாதை கொடுத்து பாடியை பூ போலதான் ஹேண்டில் பண்ணணும். ஹீரோயின் தப்பு பண்ணிட்டாளா, சோ ஃபினான்ஷியரோட பாடிக்கு முன்னால நின்னு, நான் பண்ண அட்டாப்சில குற்றம் குறை ஏதாச்சும் இருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கப்போ, நீ என்னாடி பணத்து கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க, நம்ம வேலையில நமக்கு இருக்கவே கூடாத ஒண்ணு எமோஷனா அட்டாச் ஆகாம இருந்தா மட்டும்தான் அந்த பாடிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க உண்மையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான்லாம் பாரு இது வரைக்கும் 1400 பாடிக்கு மேல அட்டாப்சி பண்ணிட்டேன், என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது இல்ல. எமோஷன் இருக்க கூடாதுன்றதுதான் இந்த வேலையோட முதல் கொள்கையே, தெரிஞ்சுக்கோன்னு திரும்ப ஹீரோயினை வாங்குன்னு வாங்கிட்டு போனதும் அடுத்து ஹீரோ குண்டப்பாவோட வீட்டுல உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த கேப்ல இன்ஸ்பெக்டர் ஃபினான்ஷியரை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாப்புல. அது ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு ஃபினான்ஷியர்ட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருக்கா, வாங்கின காசை திரும்ப தரலன்னதும் வண்டு மூக்க அந்த பொண்ணோட நியூடு போட்டோஸ் எல்லாம் அவ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிட்டான். பொண்ணுக்கு கோவம் வருமா வராதா? சோ அன்னைக்கு நைட்டு ஃபினான்ஷியர் எந்த பில்டிங்ல இருந்தானோ அந்த பில்டிங்க்கு கீழே வந்தவ ஃபினான்ஷியர் போன் பேசிட்டு இருக்கப்ப கூட ஜன்னல் கண்ணாடி உடஞ்சது பாருங்க, கண்ணாடி வழியா கோடாரியா உள்ள விட்டுருக்கா, அதுதான் வந்து இவன் தலையிலேயே குத்தி ஆளு குண்டக மண்டக ஆயிட்டான். அந்த பொண்ணே பில்டிங் கிட்ட எத்தனை மணிக்கு வந்தா, கோடாரியை எத்தனை மணிக்கு உள்ள விட்டான்லாம் சொல்லிட்டா. அதை கணக்கு பண்ணா ஃபினான்ஷியர் எந்த டைம் செத்தானோ அது கூட மேட்ச் ஆகுது. சோ அவதான் கொலகாரின்னு இன்ஸ்பெக்டர் மீட்டிங்ல பேசி கேச முடியலான்னு பார்த்தா, அப்ப எழுந்த ஹீரோ அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு கொலகாரியா இருக்க வாய்ப்பே இல்ல. தோ என் கூட இருக்காளே ஹீரோயின், நீங்க எந்த பொண்ணை கொலகாரின்னு சொல்றீங்களோ அவளோட ஹைட் அண்ட் வெயிட்ல தான் இவ்வளவு இருக்கா. சோ அவளுக்கு பதில் ஹீரோயினை வச்சு நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொல்ற பொண்ணு பில்டிங்கை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி நின்று கோடாரிய கண்ணாடி வழியா உள்ள விட்டாலோ அதே மாதிரி ஹீரோயின் கையில கோடாரியை கொடுத்து அதே டிஸ்டன்ஸ்ல நிறுத்தி 100 தடவைக்கு மேல கோடாரிய ஒரு பாயிண்ட்ல அடிக்க சொன்னேன். ஒரு தடவை கூட இவளால அடிக்க முடியல. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு மட்டும் அடிச்சிருப்பா? நீங்க சொல்ற மாதிரி அவ விட்ட கோடாரி தான் ஃபினான்ஷியர் மண்டியில சொருகி இருக்குன்னா, ஃபினான்ஷியர் தரையோட தரையா படுத்திருந்தாதான் நடந்திருக்கும். சோ என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன் கேளுங்க. அவ வீட்டுக்குள்ள கோடாரியை விட்டதெல்லாம் உண்மைதான். கோடாரியை விட்டதுல ஜன்னல் கண்ணாடியும் உடைஞ்சிருக்கு. பட் ஜன்னல் கண்ணாடிக்கு பின்னால ஒரு மேக்னெட்டிக் கவர் இருக்கு. அதை பிரிச்சுட்டு கோடாரி உள்ள வந்ததும் மேக்னெட் கவர் திரும்ப ஒட்டிக்கும்ல. சில செகண்ட் மட்டுமே மேக்னெட்டிக் கவர் திறந்து மூடினதுனால வெளியே இருக்க எந்த கொசுவும் உள்ள வந்திருக்காது. பிளஸ் பில்டிங்குள்ள ஏற்கனவே இருக்க கொசுவும் வெளியே போயிருக்காது. நீங்களும் நானும் கிரைம் சீன்ல இருக்கும்போது ஒரு கொசு கூட உங்க கண்ணத்துல வந்து கடிச்சுது, நான் பட்டார்னு கண்ணத்திலே ஒன்னு குத்தம் பாருங்க. அந்த கொசு எப்பயில இருந்தோ பில்டிங்குள்ள இருந்த கொசுவா தானே இருக்கணும். அது ஃபினான்ஷியரை கடிச்சிருக்கான்னு பார்த்தா ஃபினான்ஷியர் பாடியில கொசு கடிச்ச மாதிரி தடையுமே இல்ல. ஆனா
கொசு யாரையோ கடிச்சிருக்கு. அப்படின்னா பொண்ணு கீழே இருந்து கோடாரிய மேல தூக்கி போடும்போது ரூமுக்குள்ள பினான்சியர் மட்டும் இல்ல, வெளியாளி எவனோ ஒருத்தவன் பினான்சியர் கூட இருந்திருக்கான். அவன் தான் பினான்சியரை கொண்டு இருக்கணும். கொசுவோட உடம்புல கிடைச்ச பிளட்டை வச்சு பல மாதிரியான டெஸ்ட் பண்ணி அது யாரோட பிளட்ன்ற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பினான்சியரோட ரூமுக்குள்ள இருந்தது இந்த ஆள் தான் வில்லாவரியா ஹீரோ சொன்னதும் அவன் ஒரு குடிமிக்காரன், செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்றான். இன்ஸ்பெக்டர் அவனை துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணா அந்த பயானக பாம்பு மாத்திர சரியான ஆளா இருப்பான் போல. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சு பிடிக்க வந்த போலீஸ்காரங்கள மரணடி அடிக்கிறான். இருந்தும் ஹீரோ இன்ஸ்பெக்டர் 2 பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சிடுறாங்க. குடிமிக்காரனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு நீ தாண்டா பினான்சியரை கொண்டன்னு கேட்டா இல்லன்றான். இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதே ஹீரோ குடிமிக்காரனோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவன் தான் கொலை பண்ணான்றதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டாரு. சோ ஆதாரத்தோட இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள போனவரு, ராஜா இந்த லைட்டர் என்னன்னு தெரியுதா? பினான்சியர் தம்மு பத்த வைக்க கையில ஒரு கோல்டன் கலர் லைட்டர் வச்சிருந்தான்ல, அதாங்க இது. இந்த லைட்டருக்குள்ள ஒரு படுமாசான ட்விஸ்ட் இருக்கு. லைட்டர் கோல்டன் கலர் மட்டும் இல்ல, லைட்டரே கோல்டு தான். குடிமிக்காரன் தான் லைட்டரை பினான்சியர் கிட்ட அடமானம் வச்சு காசே வாங்கியிருக்கான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னால செத்த ஒருத்தவர் ஹார்ட் அட்டாக்ல சாகல, யாரோ அவரை கொன்னு இருக்காங்கன்னு ஹீரோ கணிச்சாரு. அவரோட லைட்டருங்க நம்ம கொலை பண்ணப்பட்ட அந்த ஆளோட பேரை ஃபர்ஸ்ட் விக்டிம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் விக்டிமோட லைட்டர் குடிமிக்காரங்கிட்ட இருந்திருக்கு. இதை வச்சு அவன் பினான்சியர் கிட்ட காசு வாங்கியிருக்கான். இதே டைம் ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிமை யாரோ கொன்னுட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஊர் முழுக்க அந்த நியூஸ் தீயா பரவச்சு. உடனே குடிமிக்காரனுக்கு பயம் வந்து இந்த லைட்டர் விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா நம்ம மாட்டிப்போன்னு ஃபர்ஸ்ட் விக்டிமோட லைட்டரை பினான்சியர்ட்ட இருந்து வாங்க போயிருக்கான்னா ஃபர்ஸ்ட் விக்டிமை இவன் தான் கொண்டு இருக்கான். அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் லைட்டரை வாங்க போயிருக்கான். அங்க பினான்சியரோ நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு பதில் அதிகமா கொடுக்கணும், இல்லனா இந்த லைட்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட லைட்டர்ன்றதை நான் கோத்து விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினது மட்டும் இல்ல, டிவி சேனலுக்கே கால் பண்ணி பேசினதை நம்மளே பார்த்தோமே. குடிமிக்காரன் ஒரு வித சைக்கோ. ஆள் நல்லா தான் இருக்கான், திடீர்னு பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான். அப்படிப்பட்டவங்கிட்டயே பினான்சியர் வேலையை காட்டினா வெறியின் உச்சத்துக்கு போனவன் பினான்சியரை அடிச்சு போடுறப்ப தாங்க வெளியே இருந்த அந்த பொண்ணு கோடாரியை உள்ள விட்டுருக்கா. கொல்ல வேணாம் மிரட்டிட்டு விட்டுடலாம்னு குடிமிக்காரன் நினைச்சிருந்தாலும் கோடாரியை பார்த்ததும் இவனுக்குள்ள இருக்க சைக்கோத்தனம் முழுசா வெளியே வந்து இவன் தான் கோடாரியை எடுத்து பினான்சியரை அடிச்சே கொண்டு இருக்கான். பினான்சியரோட கொலை நடந்தப்போ குடிமிக்காரன் எங்க இருந்தான்னு அவன் மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ணா பினான்சியர் வீட்டுல இருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி தாங்க அவன் மொபைல் சிக்னல் காட்டுது. சோ இதெல்லாம் வச்சு ஹீரோ அவனை லாக் பண்ணியும் குடிமிக்காரன் எதையோ பார்த்து ரொம்ப பயப்படுறான். நான் சொன்னா கேளுங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உங்க கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணு இது அப்படின்னு பெணாத்திட்டு இருந்தவன் இவனை கட்டி போட்ட கட்டையவே உடைச்சு ஏஞ்சி ஹீரோ கழுத்தை பிடிக்கிறான். ஐயோ இவன் சாதாரணமான ஆள் இல்ல, டேஞ்சர் டைபாலிக் போலகுதே அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தா போக போக கிரைம் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சு நிலைமை வேற மாதிரி போகுது. அதோட ஹீரோக்கு ஒரு எண்ணம், நம்ம தான் இருக்கிறதுலே பெஸ்ட், எதுவா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சதா தான் இருக்கணும்னு ஒரு பர்சனல் மோட்டிவ். இது இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதுன்னு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிடுறாரு, ஹீரோவோட மார்ச்சரியில இருந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடிய வேற இடத்துக்கு ஷூட் பண்ணிட்டான். இதுல கடுப்பான ஹீரோ ஏன்டா அப்படி பண்ணன்னு அவங்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்க டைமிங்ல குடிமிக்காரர் இருக்கானே ஸ்டேஷன்ல இருந்து ஜெயிலுக்கு கொண்டு போற வழியில ஆளு சிட்டா பறந்து தப்பிச்சிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் மாட்டினதுக்கு காரணமே ஹீரோ தானே. பினான்சியரை அவன் தான் கொன்னான். ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற விஷயத்தெல்லாம் ப்ரூவ் பண்ண எவிடன்ஸே இல்ல. அப்படியே இருந்தாலும் போலீஸ் அதை கண்டுபிடிக்கல. ஹீரோ தானே லைட்டர் மேட்டரை கண்டுபிடிச்சு அவனை கோத்தே விட்டாரு. அந்த வெறியில ஹீரோவை கொன்னே ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். தப்பிச்சவன் எங்கேயுமே போலங்க. ஹீரோவோட கார் எங்க இருந்துச்சோ அங்க வந்து கொப்பம் அவனை நீ செத்தடா அப்படின்னு மிரட்டல் விடுற மாதிரி ரத்தத்தாலெல்லாம் எழுதி வச்சிருக்கான். அவன் நம்ம கிட்ட வரான் வராம போறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரு நம்மளை தடுத்தாலும் நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும்ன்ற முடிவுல இருந்த ஹீரோ லேப்ல உட்காந்து அதை பத்தி தேடிட்டு இருந்தா எதுவுமே கிடைக்கல, மண்டை காயுது. அப்போன்னு பாத்துங்க ஹீரோவுக்கு கண்ணு வேற தெரியல, ஏதோ ஒரு ஃபால்ட்டு. கண்ணு மங்கி பார்வையே போச்சு. ஃபர்ஸ்ட் விக்டிமோட லைட்டர் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி அந்த நெருப்பு வெளிச்சம் மட்டும்தான் ஹீரோவுக்கு தெரியுது. என்னடா இந்த மாதிரி ஆயி போச்சேன்னு அதை தள்ளி விட்டுட்டு இதை தள்ளி விட்டுட்டு லைட்டரையும் கீழே தூக்கி போட்டுட்டு ஹீரோவும் கீழே படுக்கிறப்பதாங்க லைட்டரை தூக்கி போட்டதுனால அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு க்ளூ வெளியே வருது. அது ஒரு மனுஷன் நகம். லைட்டருக்குள்ள இத்தனை வருஷமா அதை பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. அதுல H.V.ன்ற 2 லெட்டர்ஸும் இருக்கு. அடுத்த சில நிமிஷத்திலேயே ஹீரோவுக்கு கண் பார்வை வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். நகத்தை கையில எடுத்து பாக்குறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்ச கூடவே வேலை செஞ்ச ஒரு லேடி டாக்டர் ஒருத்தி இருக்கா. அவளை மீட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியில எல்லா பார்ட்டியும் செக் பண்ணோமா, அது என்னமோ அவர் உடம்போட எல்லா இடத்துலயும் ஏடிபின்னு மெடிக்கல் ஃபீல்டுல மருந்து ஒன்று சொல்லுவாங்க. எனக்கும் அதை பத்தி கிளியர் கட்டா தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அதை நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும், செல்ஸ் எல்லாம் பட்டு வேகமா வேலை செய்யும், நரம்பு தளர்ச்சிகள்லாம் கூட நல்லதான். அது ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியில எல்லா இடத்துலயும் அதிக அளவுல இருந்திருக்கு. என்னதான் அந்த மருந்து நல்லதாவே இருந்தாலும் அளவை தாண்டிட்டா அமிர்தமும் நஞ்சு தானே. ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு ஏற்கனவே வேற ஹார்ட் ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இந்த லிக்விட் அதிகமா எடுக்கணும்? இதுல எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குமா. சோ நான் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் தரேன், நீ அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா அலசி ஆராய்ஞ்சு என்ன ஏதுன்னு சொல்ல அப்படின்னு ஹீரோ லேடி டாக்டர் கிட்ட ரிசல்ட்டை கொடுத்ததும் அடுத்து ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் ஆரம்பத்திலே பார்த்தோம்ல, அவரோட மனைவி 4 பேரும் ஜாலியா பிக்னிக்லாம் போறாங்க.
ஹீரோவுக்கு பிரின்சிபல் மேல அப்படி ஒரு மரியாதை. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அந்த ஜாலி கொஞ்ச நேரம் கூட நிலையில. அதுக்குள்ள லேடி டாக்டர் கால் பண்ணி ஒரு மேட்டர் சொல்றா. ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியில ஏடிபி இருந்தது இல்ல, அதுல ஏடிபி மட்டும் இல்லங்க, கூடவே என்னன்னு தெரியாத இன்னொரு லிக்யூடும் கலந்துருந்திருக்கான். அதுவும் இதுவும் கம்பைன் ஆனதுனால தான் திடீர்னு ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இது தெரிஞ்சதும் சோ அதை போய் என்னன்னு பார்த்தே ஆகணும்னு பிரின்சிபலுக்கு பாய போட்டுட்டு ஹீரோயினோட கிளம்பின ஹீரோ லேடி டாக்டரை மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை எந்த மார்ச்சுரியில் வச்சிருக்காங்களோ அதை மறுபடியும் அறுத்து அலச போறப்போ ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் கட் ஆயிடுதுங்க. ஹீரோயின் என்ன பிரச்சனைன்னு பார்க்க போயிடுறா. இந்நேரம் ஹீரோ ரூம்ல தனியா இருக்கும்போது வேற யாரோ அங்க இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். தெளிஞ்சு நிதானத்துக்கு வரதுக்குள்ள டப்பு டிப்புன்னு ஹீரோவை போட்டு யாரோ பொழந்து எடுக்கிறாங்க. வேற யாரு? நல்லா சிண்டு போட்ட சின்சான் மாதிரியே இருப்பானே குடுமிக்காரன், அவனே தான் ஹீரோவை வறுத்து எடுக்கிறான். சண்டை போட்டுட்டு இருக்கிறது மார்ச்சரி தானே. சண்டையில ஸ்ட்ரக்சர்ல வச்சிருந்த பாடியெல்லாம் தவறி கீழே விழுது. குடுமிக்காரன் அதுல ஒரு பொண்ணோட பாடியை பார்த்ததும் அந்த பொண்ணோட ரூபத்துல வேற ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் இவனுக்கு தெரியுது. ஆளு மறந்துடுறான். இதான் சாக்குன்னு ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி வர பாக்குறாரா. டோர் லாக் ஆயிருக்கு, வெளியே போக முடியல. அந்த இடத்துலங்க வெளியே பேய் நிக்கிற மாதிரி ஹூடி போட்ட ஒரு ஷேடோ மட்டும் தெரியுது. நமக்கு தான் தெரியுது, ஹீரோவுக்கு தெரியல. சரி வெளியே போக முடியலன்னு ஹீரோ உள்ளேயே சுத்திட்டு இருந்தா அந்த ஹூடி போட்ட உருவமும் ஹீரோவுக்கு பின்னாலேயே சுத்துது. லாஸ்டா ஹீரோ குடுமிக்காரங்கிட்ட மேல ரூஃப்ல மாட்டிக்கிறாரு. அங்க நடந்த சண்டையில ஹீரோ பில்டிங்ல இருந்து கீழே விழற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவனா இவனான்ற போட்டா போட்டியில இருக்கப்போ தடியாலேயே யாரோ ஒருத்தவங்க குடுமிக்காரன் அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. தொங்கிட்டு இருக்க ஹீரோவை கிராஸ் பண்ணி தான் அவன் கீழே உழறான். அடுத்து அதே தடியால ஹீரோவையும் கொல்ல போறாங்க. இதுக்குள்ள ஹீரோயின் வந்ததும் தடியோட சேர்ந்து அதை புடிச்சிட்டு இருந்த உருவமும் அங்க இருந்து மறையுது. வந்த ஹீரோயின் ஹீரோவை மேல தூக்கி காப்பாத்திட்டா. அதுக்கப்புறம் ஹீரோவோட கண் பார்வை டோட்டலா கட்டு. டோட்டலான்னு சொல்லிட முடியாது. ஒர்க் பிரஷர் அதிகமா இருந்து ராப்பகலா ரெஸ்டே எடுக்காம வேலை செஞ்சதுனால தற்காலிகமா கண்ணு தெரியல. இனிமேல் வேலை செய்யாம ரெஸ்ட் எடுத்தா திரும்ப கண் பார்வை வர வாய்ப்பு உண்டு. அதை டாக்டர் சொல்லி ஹீரோ ரெஸ்ட் எடுத்து ஆகணும்னு முடிவாயிடுச்சு. இந்த ஹோல் டைம் ஹீரோயின் தாங்க ஹீரோ கூடவே இருந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறா. கண்ணு தெரியாதப்பவும் கேஸை சால்வ் பண்ணணும்ன்ற அந்த ஆசை வெறி மட்டும் ஹீரோவுக்கு குறையவே இல்லை. இறந்தால குடுமிக்காரன் ஹீரோவோட மேற்பார்வையில ஹீரோயின் அவன் பாடி அனலைஸ் பண்ணா அங்க ஒரு ட்விஸ்ட். குடுமிக்காரனோட கால்ல ஒரு கால்ல மட்டும் 2 விரல காணும். இதை ஏன் நான் ட்விஸ்ட்னு சொல்றேன்னா இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியிலையும் கால்ல 2 விரல் இருந்திருக்காது. அதிசயமா இருக்கேன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 பேரோட கால்ல ஏற்பட்ட காயமுமே இப்ப ஏற்பட்டது இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால ஏற்பட்டது. அதோட இவங்க 2 பேர் கால்லையும் விரல் போன இடத்துல போட்டிருக்க தையல் ஒரே மாதிரி இருக்கு. சோ ஒரே டாக்டர் தானே இவங்க 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கணும். எதுவுமே கிடைக்காத கேஸ்ல இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஆனா ஹீரோவுக்கு கண்ணு தெரியாததுனால அந்த க்ளூவை லீட் பண்ணி போக முடியாது. பேசாம நீ அதை இன்ஸ்பெக்டர் கிட்டே எடுத்துட்டு போய் கொடுத்துருமா, அவனே பார்த்துப்பான்னு ஹீரோ சோகமா சொல்லிட்டு கிளம்புனா ஹீரோயினும் இன்ஸ்பெக்டர் கிட்ட அதை கொடுக்க போறா. இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி கதையை தான் ஆரம்பிக்கிறா. நாங்க செத்த குடுமிக்காரனோட பாடியை செக் பண்ணோம், அதுல இது கிடைச்சதுன்னு சொல்றதுக்குள்ள ஏமா அவங்க 2 பேருக்கு அறிவே இல்ல. ஏற்கனவே பண்ண பிரச்சனை எல்லாம் பத்தாதா? குடுமிக்காரன் செத்துட்டான், கேஸே முடிஞ்சு போச்சு, ஏன் திரும்ப திரும்ப அதே நோன்றீங்க, கிளம்பு போன்னு ஹீரோயினை துரத்திடுறான். சோ ஹீரோயின் எடுத்துட்டு வந்த விஷயத்த இவங்கிட்ட கொடுக்கவும் இல்ல சொல்லவும் இல்ல. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை ரொம்ப பிடிக்குமே. ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்காரு. பட் அவரால் முடியலனா அவருக்கு பதிலா நம்ம இதை கண்டுபிடிப்போம். எப்படி பார்த்தாலும் ஹீரோ சந்தோஷமா இருப்பான்ல, அது போதும்னு குடுமிக்காரனோட மெடிக்கல் ரெக்கார்டை வாங்கினவ அதுல கிடைச்ச க்ளூவை வச்சு அதை தேடி போறேன்னு குண்டப்பா இருக்கானே. கொஞ்ச நாள் நான் வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ ஹீரோவை பத்திரமா பாத்துக்கோன்னு கேள்விக்கான பதிலை தேடி கிளம்பிட்டாங்க. அடுத்து ஒரு 10-20 நாள் போதுன்னு வைங்களேன். ஹீரோ தனியாவே இருக்காரு. டாக்டர் தான் ஏற்கனவே சொன்னாப்லையே கொஞ்ச நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கண் பார்வை வந்துரும்னு. போன கண் பார்வை வந்துருச்சு. அப்பாடா, பல நாளா வேலை செய்யாம பயங்கர போர் அடிக்குதுரா, இப்ப வாட்சி போய் வேலை செய்வோன்னு நினைக்கும் போதே ஒரு சாவு விழுந்திருக்கிறதா ஹீரோவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததும் சம்பவ இடத்துக்கு போனா அங்க தண்ணியில முங்கி மூச்சை விட முடியாம செத்து போயிருக்கிறது ஹீரோயின். டிபார்ட்மெண்டே கலங்கி நிக்குது. ஹீரோ சொன்னதுதான், பாடிஸ் அனலைஸ் பண்ணும்போது எமோஷன்ன்ற ஒண்ணு இல்லாம இருந்தாதான் உண்மை தெரியும். சோ இரும்பு மனசோட ஹீரோயின் பாடி அனலைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, இது கொலை இல்ல, இவ தான் தெரியாம தண்ணியில விழுந்து செத்துட்டா போல அப்படின்னு ஒரு பாயிண்டியா சொல்ல இன்ஸ்பெக்டர்கள்லாம் கடுப்பு காது வரைக்கும் ஏறிடுது. ஒன்னால தாண்டா நீ இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு உனக்காக இவ இதை சால்வ் பண்ண போய் தாண்டா பணமா இருக்கா அப்படின்னு ஹீரோவை வெளுத்து வாங்குறான். இதுக்கப்புறம் சில சீனெல்லாம் ஹீரோயின் ஹீரோவை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்றத ஹீரோயின் வீட்டுக்கே போய் அவ எழுதி வச்சிருக்க டைரி மூலியமா ஹீரோ தெரிஞ்சு பொண்ணு போயிட்டாலேன்னு பட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மார்ச்சரியில பணமா இருந்த ஹீரோயின் இது வரைக்கும் நடந்த கதைகளை நமக்கு சொல்லி முடிகிறா. அப்புறம் அவ பாடி அட்டாப்சி பண்ணி ஆகணுமே. ஹீரோவே அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு கத்தி அவ உடம்புல வைக்க போகும்போது இத்தனை அட்டாப்சி பண்ணி கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி விடாத ஹீரோவுக்கு இப்போ கண்ணீர் தார தாரையா கொட்டுது. சோ எல்லா மனுஷனுக்கும் எமோஷன் இருக்கும்னு ஹீரோயின் சொன்னது கரெக்ட் தானே. ஹீரோ கண் கலங்கி உட்கார்றப்போ செத்த ஹீரோயினே ஆவியா வந்து
விடுங்க, இதுதான் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துடுச்சு. நீங்க தானே எமோஷன் இருந்தா எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. எமோஷன் ஆகாம என் பாடியை அட்டாப்சி பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான உண்மை உங்க கண்ணு முன்னாலேயே இருக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு தைரியம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறா. அட்டாப்சிலையும் பெருசா ஒன்னும் தெரியல. ஹீரோயினோட தொண்டைக்குள்ள ஒரு கோல்டு ஃபிஷ் மாட்டிட்டு இருந்திருக்கு. பட் இதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின் எந்த ஏரியால பணமா கிடைச்சாலோ அங்க இந்த மாதிரியான மீனே இல்ல. அப்புறம் எப்படி அது தொண்டைக்குள்ள வந்துச்சுன்னு முதல் டவுட்டா. இதெல்லாம் ஹீரோ கிளியர் பண்ணுவாருன்னு பார்த்தா எங்க எப்படி ஹீரோயின் இந்த கேஸ்ல இருக்க கேள்விக்கான பதில தேடி கிளம்பினாலோ அதே மாதிரி போய் ஹீரோ கிளம்பிட்டாரு. குடுமிக்காரனோட மெடிக்கல் ரெக்கார்டுல எதையோ பார்த்துட்டு தானே ஹீரோயின் பயணத்தை ஆரம்பிச்சா. அது கட்டான அவனோட கால் விரல்ல எந்த டாக்டர் தையல் போட்டாரோ அவரோட பேரை பார்த்துட்டு அவரை தேடி தான் போனான். சோ இப்ப ஹீரோவும் அந்த டாக்டர் கிட்ட போறாரு. ஆல்ரெடி தன்னை தேடி வந்த ஹீரோயின் கிட்ட டாக்டர் என்னெல்லாம் சொன்னாரோ திரும்ப அதை தாங்க ஹீரோ கிட்டயும் சொல்றாரு. கரெக்ட் தான்ப்பா, ஃபர்ஸ்ட் விக்டிம் குடுமிக்காரன் 2 பேரோட கால்லையும் நான் தான் தையல் போட்டேன். இது நடந்தது எப்போன்னா ஒரு 16 வருஷத்துக்கு முன்னால. அந்த டைம்ல 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வர கடுமையான பனிப்புயல் ஊருக்குள்ள வந்துருச்சு. அதுல மாட்டிக்கிட்டு எக்கச்சக்கமான மக்கள் சோறு தண்ணி இல்லாம குளூர்ல உறைஞ்சு அவுட்டு. பனிப்புயல் முடிஞ்சதும் அதுல பொழைச்ச 5 பேர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து 5 பேரோட போட்டோ இந்த டாக்டர் கிட்ட இருக்கு. அதை காட்டினா அதுல ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் விக்டிம், இன்னொரு ஆளு குடுமிக்காரன் ஆச்சா. மூணாவதா ஒருத்தவன் 6 வருஷத்துக்கு முன்னாலேயே செத்துட்டான் லிவர் ஃபெயிலியர்னால. பட் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்குங்க இந்த ஊர்ல இருக்க ஒரு கோயிலுக்கு நடந்தே வந்து அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ரோட்லயே விழுந்து விழுந்து கும்பிடுவானா. அதை டாக்டர் சொல்லி முடிச்சதும் போட்டோல இருக்க 4வது ஆளை தேடி ஹீரோ போறாரு. அவன் செத்து 2 வருஷம் ஆச்சு. இது கொலையா தற்செயலான சாவானே தெரியாம இன்னமும் பாடியை பதப்படுத்தி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஹீரோ போய் பாடியோட வாயெல்லாம் திறந்து பார்த்து அவனோட கை கால் ஜாயிண்ட் எல்லாம் அமுத்தி பார்த்தே என்ன இவன் ஐடி வேலை பாக்குறானா அப்படின்னு கரெக்டா உடைக்கிறாரு. எப்படிங்கன்னு இன்னொருத்தவன் ஷாக்கானா, இது என்ன பெரிய ராஜ ரகசியமா? அதான் வேலைக்காக ஒரே இடத்துல உட்காந்து முதுகெலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி வீங்கி போச்சு, காது கரைஞ்சு போச்சு, வாய் விரிஞ்சு போச்சு, இதுலயே தெரிய வேணாவா அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ சொல்ல, அடுத்து செத்த இந்த 4வது ஆளோட லங்ஸை தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது லங்ஸ் பலூன் மாதிரி உப்பி வீங்கி போயிருக்கு. இப்படி 4வது ஆளோட கதையை முடிஞ்சுதா அடுத்து 5வது ஆளு. அவன் இப்போ உயிரோட தான் இருக்கான், ஆனா மென்டல் டிசோசா மாதிரி இருக்கான். ஒரே ரூமுக்குள்ள உட்காந்து ரூம் முழுக்க கண்ணா அப்படின்னு கிறுகி வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான்னு அவன் சொந்த அம்மாவுக்கே தெரியல. சோ ஹீரோ அங்க போனதும் அவன் அம்மா புலம்புறாங்க, எல்லாம் என் தப்பு தான்ப்பா. 16 வருஷத்துக்கு முன்னால இவன் பெயிண்டிங் கத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு பெயிண்டிங் டீச்சர் கிட்டே அவனை அனுப்பி விட்டேன். அதுல வந்த வேணதான் அப்பையில இருந்து இப்படிதான் இருக்கான்னு அவங்க சொன்னதும் இதை கேட்டுட்டு எதர்ச்சியா ஹீரோ இந்த ரூமோட மாடிக்கு மேல போய் நின்னு பார்த்தா அங்க ஒரு வாட்ட சாட்டமான ட்விஸ்ட். முதல்ல பார்க்கும்போது இவன் கண்ணாபின்னான்னு எதையோ கிறுக்கி வச்சிருந்த மாதிரி தானே இருந்துச்சு. இப்ப மேல போய் அவன் கிறுக்குனதை ஓவராலா பார்த்தா ஒரு பொண்ணோட உருவம், அதுக்கு பக்கத்துல H.V.ன்ற 2 வார்த்தை இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் விக்டிம் வச்சிருந்த லைட்டர்ல ஒரு நகம் இருந்துச்சு, அதுலயும் H.V.ன்ற இந்த 2 லெட்டர் இருந்திருக்கும் பாருங்க. உறைஞ்சு போன ஹீரோ இது வரைக்கும் பார்த்ததுல தெரிஞ்சுக்கிட்டதுல இவருக்கு ஒரு கேள்வி. தனியா அதுக்கான பதில கண்டுபிடிக்க முடியலன்னதும் நம்ம குருநாதர் தான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா இதுக்கான பதில் கிடைக்கும்னு ஹீரோ காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போய், குருநாதா ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு பதில் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறப்போ பிரின்சிபல் அவரோட கர்ப்பமான மனைவி 2 பேரும் அந்த டைம்ல தான் டூருக்கு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. 1000 இருந்தாலும் நம்ம பையன் கேள்விக்கு பதில் தெரியாம நிக்கிறான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணாம அப்படியே போனா எப்படி? சோ செல்லம் நீ ஏர்போர்ட்டுக்கு போ, பின்னாலே நான் வந்துடுறேன் அப்படின்னு பொண்டாட்டி அனுப்பிவிட்ட பிரின்சிபல் ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இவர் ரொம்ப வருஷமா வீட்டு சவுத்துல ஒரு டிராயிங்க மாட்டி வச்சிருக்காரு. அந்த டிராயிங்க பத்தி எல்லாம் பேசிட்டு, இப்ப சொல்லுப்பா உனக்கு என்ன சந்தேகம், என்ன கேள்விக்கு பதில் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சதும், ஒன்னும் இல்ல சார், நம்ம படிக்கும்போது நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, நம்ம பாடிக்கு ஏடிபின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஆனா அதையே அதிக அளவுல எடுத்துக்கிட்டா இறந்துருவோம். இதுலயும் 50ல இருந்து 60 வயசு ஆளுங்க ஏடிபிய கொஞ்சம் ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டாலும் கைமாதான்னு. இந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட கேஸ்ல பாருங்க, அவனுக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் சார் ஏடிபி எடுக்கணும்? எடுத்தா செத்துருவான்னு தெரிஞ்சு அவனாச்சும் அதை பண்ணுவானா? எனக்கு அது புரியலன்னு ஹீரோ கேட்க, என்னப்பா விளையாட்டு புள்ள மாதிரி பேசுற, செத்துருவான்னு தெரிஞ்சு எப்படி ஒருத்தன் அதை எடுப்பான்? மேபி அவனை கொலை பண்ணவன் தான் அவன் உடம்புக்குள்ள ஏடிபியை இன்ஜெக்ட் பண்ணிருப்பான் இப்படின்னு ப்ரொஃபசர் சொல்ல, இப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, சரிங்க சார், ஆனா ஃபர்ஸ்ட் விக்டிம் உடம்புல ஏடிபி மட்டும் இல்ல, அது கூடவே இன்னொரு ட்ரக்கையும் கலந்துதான் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதைத்தான் லேடி டாக்டர் அவர் டெஸ்ட்ல எனக்கு கண்டுபிடிச்சு சொன்னான். அந்த இன்னொரு ட்ரக்கோட பேர் என்ன தெரியுமா? டே ட்ரீம். அது 8 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. பட் அது ஃபெயிலியர் மாடல். அதை யூஸ் பண்றதுனால ஸ்ட்ரோக் வருதுன்னு உடனே அதை பேன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கொலைகாரனுக்கு அந்த மருந்து கிடைச்சி அவன் அந்த ஏடிபியோட கலந்து ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணிருப்பான் இப்படின்னு ஹீரோ அடுத்த கேள்வியை போட்டதும், உனக்கே தெரியும் நான் மெடிக்கல் ஃபீல்டை விட்டு ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, என்கிட்ட கேட்டா எப்படிப்பா அப்படின்னு பிரின்சிபல் சொன்ன அடுத்த செகண்ட் தாங்க ஹீரோ ஒரு மரண ட்விஸ்ட கொடுக்குறாரு. நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க தான், ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்ல 8 வருஷத்துக்கு முன்னால டே ட்ரீமை கண்டுபிடிக்கும் போது அது ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்றதுக்கான முதல் கிளினிக்கல் டெஸ்ட்டை நம்ம காலேஜில் தானே சார் பண்ணாங்க.
நீங்களும் அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஆளா இருந்தீங்களே, உங்களுக்கே டே ட்ரீமை பத்தி தெரியலன்னு சொன்னா எப்படி? நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் குடுமிக்காரன் ஃபர்ஸ்ட் விக்டிம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. பல வருஷமா பாத்துக்காதவனுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால மீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்டிமோ பனிப்புயல்ல மாட்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேரு பணம் புகழ்ல எங்கேயோ வளர்ந்துட்டான். குடுமிக்காரனோட வாழ்க்கையோ நடுத்தருவுல இருக்கு. சோ நான் வாழ நீ எனக்கு பணம் கொடுன்னு நல்லா காசு நோய் வந்த கடோத் கஜன் மாதிரி இருக்கான்ல குடுமிக்காரன். அவன் ஃபர்ஸ்ட் விக்டிமை போட்டு அடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் விக்டிமோட கையில இருந்த அந்த கோல்டன் லைட்டரை புடுங்கியும் இருக்கான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் விக்டிமை கொல்லல. அவன் ஃபர்ஸ்ட் விக்டிமை அடிச்சு போட்டு போனதுக்கு அப்புறம் உண்மையான கொலைகாரன் வந்து டே ட்ரீம்ன்ற ட்ரக்கை ஏடிபியோட மிக்ஸ் பண்ணி பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணா ஆளு ஹார்ட் அட்டாக்ல செத்த மாதிரி தான் இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது எந்த சந்தேகமும் வராது. ஏடிபி ஓவர் டோஸ் ஆகி இறக்கிறத விட டே ட்ரீம் கூட சேர்ந்ததும் இன்னும் சீக்கிரமா உடனே இறந்துருவாங்க. கொலைகாரன் அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணிட்டு இவன் மேல இருந்த கோவத்துல கை விரல உடைச்சிருக்கான். அப்படி ஃபர்ஸ்ட் விக்டிமை கொலை பண்ண கொலைகாரன் வேற யாரும் இல்ல, நீங்க தானே அப்படின்னு பிரின்சிபலை தான் கொலைகாரன்னு சொல்லி நம்ம மண்டிய ஹீரோ காய விட இந்த கொலை நடந்தது 6 வருஷத்துக்கு முன்னால. பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் விக்டிமை சத்தமே இல்லாம சைலண்டா சந்தேகம் வராத மாதிரி கொன்னுட்டான். பாடியே எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு புதைக்க போறாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கூத்து என்னன்னா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாடியை மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணிடுங்கன்னு ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கான். சோ பிரின்சிபல் எந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணாரோ அதே காலேஜுக்கு படிப்பு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி வந்திருக்கு. பார்த்ததும் பிரின்சிபல் மரண்டாப்புல. இதுக்கப்புறம் பிரின்சிபல் கொலை பண்ணது போட்டோல நம்ம பார்த்த 5 பேர்ல ஐடி வேலை பார்க்குற ஒருத்தர் இருந்தானே அவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் வாய் வழியா நைட்ரஜன் கேஸ் அனுப்பிவிட்டு தான் ஆளு கொண்டு இருக்கான். அதனாலதான் அவன் நுரையீரல் பலூன் மாதிரி வீங்கிடுச்சு. வாயில மிஷினை விட்டு நைட்ரஜன் கேஸை உள்ள அனுப்புறப்போ அவன் பல்லும் உடஞ்சிருக்கு. பாடியை செக் பண்ண ஹீரோ இதை கண்டுபிடிச்சிட்டாரா? போட்டோல இருக்க ஆளுங்களை கொல்லணும்ன்றது தான் பிரின்சிபலோட எண்ணம். ஃபர்ஸ்ட் விக்டிமை கொன்னாச்சு, ஐடி வேலை பார்க்கறவனையும் கொன்னாச்சு, 3வது குடுமிக்காரன். அடுத்த 6 வருஷம் அவனை கொல்ல வாய்ப்பே கிடைக்கல. அந்த டைம்ல தான் ஹீரோ பிரின்சிபல் ஃபேமிலியோட பிக்னிக் போகும்போது ஃபர்ஸ்ட் விக்டிமை பத்தின ஏதோ ஒரு தகவலை லேடி டாக்டர் கால் பண்ணி சொன்னா. அதை ஹீரோ பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு தானே ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாரு. எப்படியும் குடுமிக்காரன் ஹீரோ தேடி வருவான்றது பிரின்சிபலுக்கு தெரியும். சோ நம்ம அங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஹூடி போட்டு நின்னுட்டு இருக்க பேய் உருவம் மாதிரி ஒன்ன பார்த்தோமே, அது பேய் இல்ல, இந்த நாய் தான். ஊடி போரிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிரின்சிபல் ரூஃப் டாப் வரைக்கும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி அங்கதான் குடுமிக்காரன் ஹீரோவை கொல்றதுல பிஸியா இருந்தானே. அவன் கான்சென்ட்ரேஷன் ஹீரோ மேல இருக்கும்போது பிரின்சிபல் குடுமிக்காரனை கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டான். அப்புறம் போட்டோல இருக்க 4வது ஆள் அவன் தான் 6 வருஷத்துக்கு முன்னால லிவர் ஃபெயிலியரால அவனே செத்துட்டான். இன்னொன்னு மென்டல் டிசோசா மாதிரி இப்ப இருக்க பையன். என்னமோ பிரின்சிபல் அவனை கொல்லல. இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சோம். ஏன் பிரின்சிபல் இதெல்லாம் பண்ணாருன்னு தெரியலையே. அந்த கேள்வியை கேட்கதாங்க ஹீரோ வந்தே இருக்காரு. ஹீரோ கேள்வியை கேட்டதும் இவங்க 2 பேரும் இந்த ரூமுக்குள்ள வந்தாங்க. அப்ப பிரின்சிபல் ஒரு பெயிண்டிங்கை பத்தி பேசிட்டு இருந்தாருல்ல, இப்ப அந்த பெயிண்டிங்கை முழுசா காட்டினா பெயிண்டிங்கோட கார்னர்லயும் H.V.ன்ற 2 லெட்டர் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு கிறுகிறுன்னு ஆகுது. அந்த வெண்ணமாவ பிரின்சிபல் ஹீரோ குடிச்ச தண்ணியில எதையோ கலந்துட்டான் போல. கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு ஹீரோ கண்ண முடிச்சா ஹீரோவை சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்த பிரின்சிபல், இப்போ என்ன எதுக்காக நான் இந்த கொலையெல்லாம் பண்ணணும்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே, சொல்றேன் கேளுன்னு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். இது 16 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு கதை. அப்ப பிரின்சிபலும் ஒரு பொண்ணும் ஆசாசியா உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவ ஒரு பெயிண்டர், பெயிண்டிங் வரையறதுலயும் ஆர்வம் அதிகம். அவ வரைகிற பெயிண்டிங்ல எல்லாம் H.V.ன்ற இனிஷியலை அவ தான் யூஸ் பண்ணுவா. அதே மாதிரி வெளியே போய் நல்ல பெயிண்டிங்கா இருந்தா அதை வாங்கி கலெக்ட் பண்ணி வைக்கிறதுலயும் அவளுக்கு ஆர்வம் அதிகம். ஒரு நாள் திபெத்ன்ற நாட்டுக்கு பெயிண்டிங் வாங்க போற மாதிரி இருந்திருக்குங்க. நீ வான்னு பிரின்சிபலை கூப்பிடுறப்போ, ஐயோ இங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கேமா, வர முடியாதுன்னு பிரின்சிபல் சொல்லிட்டாரு. சோ பிரின்சிபலோட லவ்வர் அப்புறம் அவளோட அசிஸ்டன்ட் அவன் தான் இப்ப பிரசன்ட்ல மென்டல் டிசோசாவா இருக்கான். 2 பேரும் திபெத்துக்கு போறப்பதான் கடுமையான பனிப்புயல். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த சீனும் கூட. 2 பேர்ல லவ்வர் நல்லா இருந்தாலும் பனிப்புயல்ல மாட்டிக்கிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு உடம்பு முடியல. தப்பிக்க ஒரு இடம் தேடுறப்பதான் புயலுக்கு நடுவுல ஒரு வேன் இருந்திருக்கு. உள்ள போய் தஞ்சம் புகுந்தா ஆல்ரெடி வேனுக்குள்ள 4 பேர் இருந்திருக்காங்க. 1 ஃபர்ஸ்ட் விக்டிம், 2வது குடிமிக்காரன், 3வது ஐடி வேலை பாக்குறவன், 4வது லிவர் ஃபெயிலியர்னால செத்து போனவன். ஸ்டார்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாரும் அன்பா ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட மிச்சம் மீதி இருக்க சாப்பாடெல்லாம் ஒன்னா சேர்த்து கலவையா மாறி மாறி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுருக்காங்க. நாள் போக போக பனி நிக்கிற மாதிரி தெரியல. சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் பஞ்சம். இப்படியே போனா 5 பேரும் செத்துருவாங்க. சோ ஒரு நாள் பிரின்சிபலோட லவ்வர் சாப்பாடெல்லாம் திருடவே இல்ல. ஆனா அவன் சாப்பாடை திருடி பேக் உள்ள வச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் விக்டிம் சும்மா அவன் மேல ஒரு பழிய போட்டிருக்கான். ஏன்னா 6 பேர்ல ஒரு ஆள் குறைஞ்சிட்டா அந்த ஒரு ஆளுக்கு கொடுக்குற சாப்பாடு மிச்சம் தானே, அது 5 பேருக்கு யூஸ் ஆகும்ல. சோ நல்லா தேவைப்படாத தேங்காய் நார் மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு நீ தான் அந்த சாப்பாடை திருடிக்கு இந்த வேனுக்குள்ள இடம் இல்ல வெளியே போடின்னு அந்த பொண்ணு அவ்வளோ கெஞ்சியும் வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை வேனுக்குள்ள இருந்து வெளியே துரத்திருக்கான். அப்ப நடந்த பஞ்சாயத்துல தான் அவ கை நகம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட மூஞ்சில பூரி அவ கையில H.V.ன்னு எழுதப்பட்ட கட்டவிரல் நகம் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் விக்டிம் இப்படி பண்றான்னா கூட இருக்கவனுங்க கேட்கணும்ல, பாவம் ஏன்டா அந்த பொண்ணு அப்படி பண்றேன்னு. ஒருத்தவன் கேட்கல. இன்னும் சொல்ல போனா போறது நல்லதுன்னு லவரை துரத்தும் போது அவ போட்டிருந்த ஸ்கார்ஃப் ஒன்று கீழே விழுந்துருச்சு. நேக்க ஐடி வேலை பாக்குறவன் அதை எடுத்து அதுல குளிர் காயறான். இப்படி யாருமே எதுவும் கேட்கல.
அவ அசிஸ்டன்ட் கேட்கணும்னு நினைச்சாலும் முடியல. அவனே பனியில உறைஞ்சு சுருண்டு போயிருக்கான். சோ அவளை வெளியே துரத்துன கொஞ்ச நேரத்திலேயே பனியில உறைஞ்சு செத்து போயிட்டா. அப்புறம் பனி புயல்லாம் முடியுதா? இந்த வேனுக்குள்ள நடந்தது பிரின்சிபலுக்கு தெரியாதுல்ல. எங்கடா வெளியூர் போறேன்னு நம்ம ஆள் போனா ஆளையே காணோம், பனியில மாட்டி செத்துட்டாளா, பாடி கூட கிடைக்கலையே இப்படின்னு 10 வருஷமா ஒண்ணுமே தெரியாம தவிச்சிட்டு இருக்கப்பதான் ஒரு நாள் வேன்ல நடந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் யாரோ லெட்டரா எழுதி பிரின்சிபலுக்கு அனுப்பியிருக்காங்க. அதான் லிவர் ஃபெயிலியர்ல செத்தான்ல, சாக போறோன்னு தெரிஞ்சு போச்சு. சாகிறதுக்கு முன்னால பாவ மன்னிப்பு கேட்கணும் தான் வேன்ல நடந்த உண்மை கதைய பிரின்சிபலுக்கு லெட்டரா எழுதி அதுல மன்னிப்பு கேட்டு அனுப்பியிருக்கான். நம்மால் தானா சாகல, 4 பேர் சேர்ந்துதான் அவளை கொண்டு இருக்காங்கன்னு உண்மை தெரிஞ்சதும் இவன் சும்மா இருப்பானா? ஃபர்ஸ்ட் விக்டிம் ஐடி வேலை பாக்குறவன்னு தேடி தேடி கொண்டு இருக்கான். அதோட இவனுக்கு ஒண்ணு குடுமிக்காரனை கொல்ல தெரியாமலாம் இல்ல, அதுக்கான முயற்சியில இருக்கப்பதான் இப்ப பிரின்சிபல் ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிருக்கான்ல. ஒரு நாள் ரோட்ல அவங்கள பாத்திருக்கான். 16 வருஷத்துக்கு முன்னால இவன் காதலியே இவன் எப்படி பார்த்தானோ அதே மாதிரி இவங்களும் தெரிய பிரின்சிபலுக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணமே மறந்து போச்சு. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டான். ஆனா கம்முன்னு இருந்த நாயை கல்லால் அடிச்சு கெட்ட கதையா பட ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை பார்த்து அது கொலைன்னு சொல்லி முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப ஊதி விட்டாருல்ல. அதே ஸ்டேஜ்ல தானே பிரின்சிபலும் இருந்தாரு. ஐயா இவன் என்னடா இப்படி பண்ணிட்டான்? எப்படியும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு கடைசியா நம்ம மாற்ற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம யாரெல்லாம் பழிவாங்க நினைச்சோமோ அதுல ஒருத்தவன் பெண்டிங்ல இருக்கானே அவன் கதையை முடிக்கணும்ட்டு தான் பிரின்சிபல் அவசரமா குடுமிக்காரனை போட்டிருக்கான். ரைட்டு, உன் ஆள இந்த 4 பேரும் கொன்னாங்க, அதனால நீ இந்த 4 பேரை கொன்ன நான் ஒத்துக்கிறேன். இதுல ஹீரோயின் என்னடா தப்பு பண்ணா, அவளை ஏன்டா கொன்னன்னு ஹீரோ கேட்கும் போது இந்தா இப்ப நீ வந்து நிக்கிறல்ல, இதே மாதிரிதான் டாக்டர்ல ஆரம்பிச்சு 16 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் என் முன்னால வந்து நின்னான். எனக்கு அப்ப கூட அவளை கொல்லணும்ன்றது எண்ணம் இல்ல. பட் பாரு, அப்போ என் காதலி சாகும் போதும் அவ பிரெக்னண்டா இருந்தா. இப்போ நான் கல்யாணம் பண்ணிருக்க என் மனைவியும் பிரெக்னண்டா இருக்கா. ஒரு தடவையாவது வாழ்க்கையில என் குழந்தைய கையில தூக்கி கொஞ்சணும்னு எனக்கு தோணுமா தோணாதா? எங்க ஹீரோயின் வெளியே வாய விட்டு நம்ம மாட்டிக்கிட்டா என் குழந்தைய என்னால பார்க்க முடியாம போயிடுமேன்னு தான் அவ குடிச்ச டீல மயக்க மருந்த கலந்து அவளை மயக்கமாக்கி என் வீட்டு மீன் தொட்டியிலேயே போட்டு அவளை தண்ணியில முங்க வச்சு கொன்னேன். அடுத்தவ செத்ததுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போய் ஏரியிலையும் போட்டேன். இனிமேல் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சா நீ வந்து நிக்கிற. பாவம் பாவம், எத்தனை பாவத்தை தாண்டா இந்த கையால பண்ண வைப்பீங்க, இப்போ உன்னையும் கொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு பிரின்சிபல் அந்த பக்கமா திரும்பி பேசிக்கிட்டே விஷ ஊசி உன்னை கையில எடுத்துட்டு திரும்ப ஹீரோ பக்கம் திரும்பினா ஹீரோவை காணோம். ரூமுக்குள்ள இருந்து மாசா வெளியே வந்த ஹீரோ, தொழில் சொல்லி கொடுத்த குருவே நீங்க தான், நீங்களே நான் அசால்ட்டா நினைச்சா எப்படி? நான் ஹீரோயினோட பாடி அட்டாப்சி பண்ணும்போதே அவ பாடியில ஒரு வித மயக்க மருந்து கலந்துருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சோ எப்படியும் நான் உங்களை பார்க்க வரும்போது நீங்க எனக்கு அதை கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அதை முறிக்கிற மாதிரியான ஒரு ட்ரக்கை உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாலேயே என் உடம்புக்குள்ள போட்டுட்டு தான் வந்தேன். நல்லா நர உழுந்த நாகப்பாம்பு மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டே வா அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வரதுக்கு முன்னாலேயே போலீஸ்டெல்லாம் ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு போல. வெளியே போலீஸ் எல்லாம் வர மாதிரி சைரன் சவுண்ட் கேக்குது. உடனே பிரின்சிபல் ஹீரோவை கொல்றதுக்கு ஒரு விஷ ஊசி எடுத்தான்ல, அதை அவனுக்கு அவனே குத்திக்கிட்டு ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு பையனோ பொண்ணோ பிறந்தா நான் ஒரு கொலைகாரன்றதை மட்டும் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு பேசிக்கிட்டே ஆளு செத்துறான். இதுக்கப்புறம் எப்பவும் போல ஹீரோ ஃபாரன்சிக் டாக்டரான அவரோட வாழ்க்கைய ஹீரோயின் ஞாபகத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்க அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.